அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் ஒரு அருமையான இனிமையான நாள், ஒரு பொன்னான நாள். காரணம், ஏற்கனவே அருட்தந்தை நமக்கு சொல்லியவாறு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவெல்லாம் நமக்கு கொடுக்க இருக்கின்றன. ஆனால் இதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு மாபெரும் உயிருள்ள கருவியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பாதுகாவலே தங்கத்தாய். தங்கத்தை விட சிறந்த சிறப்பான கொடைகளாகிய விசுவாசத்தையும் அன்பையும் அமைதியும் நமக்கு கொடுக்க இருக்கின்றார். இது ஒன்றுதான், இவைகள்தான் நித்தியத்திற்கும் நம்மோடு இருக்கும். ஆதலால் இந்த தாயை ஒவ்வொரு நாளும் நினைத்து, அந்த தாயின் கரத்தை பிடித்து அவர் காட்டக்கூடிய வழியில் நடப்பது மட்டுமன்று, அவர் கரங்களிலிருந்து வரக்கூடிய அருள் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முயல்வோம். ஆதலால் இந்த தாய் ஒரு உயர்ந்த இதய நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நாம் ஏற்றவிருக்கும் இந்த கொடி நம்மை உற்சாகப்படுத்துவதாக, இறைவன் பால் இட்டுச் செல்வதாக, நாமும் தொடர்ந்து திரு பயணிகள் என்ற உணர்வை விதைப்பதாக, நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறை பயணத்தை மேற்கொள்வோமாக. அன்பிருந்த ஆண்டவரே, நீ செய்த அனைத்தற்களுக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். இதோ நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய அன்னையின் உருவத்தை தாங்கிய இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த கொடி மேலே உயர உயர எழுவது போல் எங்கள் உள்ளங்களும் உம்பால் எழுவனவாக. மேலும் இந்த வருடம் முழுவதும் இந்த கொடியை பார்க்கின்றவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் கிடைப்பதாக. இந்த தாய் காட்டக்கூடிய இறை வழியில் நாங்கள் நடந்து செல்ல ஞானத்தையும் இறை அறிவும் பெற்றுக்கொள்வோமாக. எம் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் மிகுந்து மன்றாடுகிறோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை மாட்சிமை உண்டாவதாக. ஆண்டவர்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த கொடியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியே மரியே மரியே, உன் புகழ் என்றென்றும் வாழ்க. அன்பர்களே, இந்த கொடியை தயாரித்து கொடுத்தவர் திருவாளர் சுரேஷ் ஏபிள் மற்றும் திருமதி பிரியா. உங்கள் சார்பிலும் அதிபர் சார்பிலும் எனது உளம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வாழ்க 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 மாரி, வாழ்க 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 மாரி. எல்லோருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நமது இரண்டாவது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் திருவிழாவை முன்னிட்டு நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதலால் ஜனவரி 9ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்கின்றோம்.
3 நாள் நவநாட்கள் நடைபெறும். இவ்வேளையில் திருபவனி, திருபலி, மறையுறை இருக்கும். 12ஆம் தேதி குழந்தை இயேசுவின் மகிமை நிறைந்த திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த திருவிழாவுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று கோல்டன் ஜூபிலியுடைய திருக்கொடியை நமது தீன் அவர்களும் பங்குத்தந்தையம் அவர்களும் இதோ ஏற்றிருக்கின்றார்கள். இந்த 9 மாதமாக இந்த திருக்கொடியில் பறந்து கொண்டிருக்கும் போது நம்ம உள்ளங்களில் தங்கத்தாய் திருத்தலத்தின் கோல்டன் ஜூபிலியை நாம் கொண்டாடுவோம் என்ற ஒரு மாபெரும் மகிழ்ச்சியோடு அதை செயல்படுவோம். இதோ இந்த கொடி கோல்டன் ஜூபிலி மட்டுமல்ல, நம்மளுக்கு ஒரு மாபெரும் பாக்கியமாக இந்த பிரிப்பிங் சென்டரும் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் திருத்தலத்திற்கு வந்து நாம் அதனுடைய பலனை பெறவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொருவரும் வந்து நல்ல ஆலயத்தை சந்தித்து அந்த ஆலயத்தினுடைய அருளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 12ஆம் தேதி திருத்தலத்தில் திருவிழாவை சிறப்பாக காலையிலிருந்து இரவு மட்டும் நடைபெறும். அதில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பென கொள்கின்றோம். கோலாத்தமிழ் இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இங்கு வந்து சந்தித்து அருளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.